கார்த்திகை புராணம் 13ஆம் அத்தியாயம். தேவி பாமையே கைலாச மலைக்கு சென்று திரும்பி வந்த ராகு ஜலந்தரன் நகரை அடைந்து அரசனை கண்டு வணங்கி அங்கு நடந்த விருத்தாந்தத்தையும் தனக்கு நேரக்கூடிய ஆபத்தையும் பரமசிவனால் தான் காப்பாற்றப்பட்டதையும் விரிவாக எடுத்துரைத்தான். இதை கேட்ட ஜலந்தரனானவன் முகம் சிவக்க மகா ஆக்ரோஷம் அடைந்தவனாய் படபடப்புடன் சுக்கிராச்சாரியாரை பார்த்து, குருவே, சுடலையை காக்கும் பரதேசி பரமசிவன் தான் என்ற அகந்தையுடன் என்னையும் மதிக்காது சென்ற தூதனையும் அவமானப்படுத்தி அனுப்பியிருக்கிறான். இவனை இலகுவாக விடக்கூடாது. எந்த விதத்திலாவது அவனை தோற்கடிக்க செய்து அந்த பார்வதி ரத்னமணி என்னும் பெண்ணை யான் அடைய வேண்டும். ஆகையால் நாம் யுத்தத்திற்கு புறப்பட ஆயத்தம் செய்யுங்கள் என்று கூறிய வார்த்தையை கேட்டு அதன்படியே சுக்கிராச்சாரியாரானவர் மந்திரியிடம் தெரிவித்ததும் மந்திரியானவர் சேனாபதியை வரவழைத்து யுத்தத்திற்கு வேண்டிய அஸ்திர சஸ்திர சேனைகளையும் யாவையும் தயார் செய்து வை என்று தெரிவித்தார். உத்தரவின் பிரகாரம் யுத்த சைன்யங்களை சித்தப்படுத்தி அரசனுக்கு அறிவிக்க அரசனானவன் ஆச்சாரியாரை நோக்கி, பார்கவரே, நாம் நாளை காலையில் யுத்தத்திற்காக பிரயாணம் செய்ய வேண்டி இருக்கிறது. ஆகையால் நான் இப்போது என் தர்மபத்னியிடம் விஷயம் தெரிவித்து விடைபெற்று வருகிறேன். தாங்கள் நாளை உதயத்திற்கு முன் சைன்யங்களை எல்லாம் அணிவகுத்து தயார் செய்து வைக்க வேண்டும் என்று கட்டளையிட்டு அந்த புறம் நோக்கி சென்றார். அங்கு தன் மனைவி நந்தவனம் சென்றிருப்பதை கேள்வியுற்று அப்பூஞ்சோலைக்கு சென்று, கண்மணி, அந்த புறத்தில் உன்னை காணாது நீ சோலைக்கு சென்றிருப்பதை தெரிந்து அதி விரைவாக வந்தேன். அதாவது நான் நாளை உதயத்திற்கு முன் யுத்தத்திற்கு புறப்பட வேண்டி இருப்பதால் உன்னிடம் விடை பெற்று கொள்ள வந்தேன். நீ சந்தோஷமாக விடை கொடுக்க வேண்டும் என பிருந்தையானவள், இது என்ன திடீரென்று வந்து யுத்தத்திற்கு புறப்படுவதாக தெரிவிக்கிறீர்களே, என்ன காரணம்? யாருடன் யுத்தத்திற்கு செல்கிறீர்கள் என்று கேட்க அசுரனானவன், பிரியையே, கைலேங்கிரியில் வாசம் செய்கின்ற சங்கரனாருடன் சமர் செய்ய போகிறேன். நீ மறுமொழியின்றி என்னை அனுப்ப வேண்டும் என கூற, அதற்கு பிருந்தை, நாதா, என்ன தங்களுக்கு என்ன பைத்தியமா? உலகத்திற்கே ஹேது பூதராயும் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார கர்த்தாவுமாகிய பரமேஸ்வரருடன் தாங்கள் யுத்தத்திற்கு புறப்படுதல் என்பது ஆபத்தில் அல்லவா கொண்டு போய்விடும். பிராணபதியே, அவர் நினைத்தால் நம் ராஜ்யத்தையும் நம்மையும் பஸ்மீகரமாக்கி விடுவாரே. அவர் மேல் தங்களுக்கு அப்பேற்பட்ட பகைமை ஏற்பட காரணம் என்ன? ருத்ரமூர்த்தியான சிவபிரானோடு யுத்தம் தொடர்வது எனக்கு கிஞ்சித்தும் சம்மதமில்லை. இதோ எனது வலது கண் துடிக்கிறது. பெண்களுக்கு வலது கண் துடித்தால் ஏதாவது விபரீதம் விளையும் என்று கூறுவார்கள். ஆகையால் தாங்கள் என் சொல்லை மீறி அந்த பரமன் மீது படையெடுப்பது சரியல்ல என்று பல நீதி வார்த்தைகளை கூறியும் ஜலந்தரன் கேளாது ஒரே பிடிவாதமாய், கண்மணி, நீ என் மேல் இருக்கும் ஓர் பாசத்தால் அவ்விதம் உரைக்கிறாய். அதுவும் நியாயமே. ஆனால் நான் ஏக சக்கராதிபதியாய் இருந்தும் அந்த சங்கரனிடம் இருக்கும் ஸ்ரீரத்னத்தை நான் அடைய எண்ணி தூதனை அனுப்பியும் அவர் மறுத்தளித்து விட்டார். ஆகையால் நான் யுத்தம் செய்த அந்த ஸ்ரீரத்னமாகிய தேவி பார்வதியை அழைத்து வரப்போகிறேன் என்று கூற, பிருந்தையானவள், என்ன, பார்வதி தேவியையா? என் தாயையா? நாதா, வேண்டாம். அவள் ஒரு சுடர். அவள் அருகிலும் தங்களால் போக முடியாது. வேண்டாம். இதெல்லாம் விநாச காலத்தில் உண்டாகும் விபரீத புத்தியாகும் என்று பலவிதமாக நியாயங்களை எடுத்துரைத்தாள். அதை கேளாத ஜலந்தரன், துளசி, நான் முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டேன். எவ்விதத்திலும் நான் அப்பார்வதி தேவியை அடையாமல் இருக்க மாட்டேன் என்று கூற, பிருந்தையானவள், நாதா, வேண்டாம். இந்த அற்ப எண்ணத்தை விட்டு விடுங்கள். தவிர தாங்கள் சிவனாரை தவிர மற்ற எந்த தேவர்களுடன் யுத்தம் செய்வதாயிருந்தாலும் நான் சம்மதிப்பேன். ஏனெனில் இவரோ திரிநேத்திரதாரி, முக்கண்ணுடையவர். அவர் தன் நெற்றிக்கண் திறந்தாலே போதும் தாமும் உமது சைன்யமும் பஸ்மீகரமாய் போவது நிச்சயம். ஆகையால் வேண்டாம், பிடிவாதம் விட்டு விடுங்கள் என்று உரைக்க, ஜலந்தரன் வெகுண்டு, பெண்ணே, பெண்ணின் புத்தி அற்ப புத்தி என்பது உன்னிடம்தான் பிரத்யட்சமாக கண்டேன்.
நீ அந்தப்புறம் சென்று சுகமாயிரு, நான் சென்று யுத்தம் புரிந்து வெற்றி பெற்று வருகிறேன் என்று புறப்பட அவள் குறுக்காக விழுந்து அழுது ஆட்சேபிக்க அவளை உதறி தள்ளிவிட்டு தன் சைனியங்களுடன் யுத்தத்திற்கு புறப்பட்டான். இவையெல்லாம் தன் திருஷ்டியில் அறிந்து கொண்ட விஷ்ணுமூர்த்தி இந்திராதி தேவர்கள் ஆலோசித்து இங்கு நடந்த விஷயம் சாம்பமூர்த்திக்கு தெரிவிக்க வேண்டி ஸ்ரீ மகாவிஷ்ணுவானவர் மாயா ரூபத்துடன் கைலாயத்தை அடைந்தார். கைலையை அடைந்ததும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவானவர் அக்கைலாச பர்வதத்தில் அஷ்ட திக்குகளையும் நோக்க இந்திர திக்கில் கபாலீசன், அசன், புத்தன், வஜ்ரதேகன், பிரமதத்தன், விபூதி, இவ்வியன், சாத்தாபினாகி, திரிசோதியன் முதலியவர்களும், அக்னி திக்கில் ருத்ரன், உதாசனன், பிங்களன், காதகன், அயன், சுவலன், தகனன், வெப்புரு, பிரம்மாந்தகன், ஷயாந்தகனும், இமயத்திக்கில் யாமியன், மிருத்யு, அரண், தாதா, விதாதா, கத்திரு, காரன், தன்மன், சங்கியோதன், வியோதிகரதனும், நிருதி திக்கில் நைருதி, மாரணன், அரந்தர், கிரூர, திருதஷஷ்டி, பயாந்தகன், ஊர்த்துவகாயன், விருபாக்ஷன், தூமிரு, உலோகிதன், தெங்கிருஷ்ணரும், வருண திக்கில் பலன், அதிபலன், பாசத்தன், மகாபலன், ஸ்வேதா, ஜெயபத்ரன், துர்கபாஹு, சலாந்தகன், படபாமுகன், தீமானும், வாயு திக்கில் சீக்கிரன், லகு, வாயுவேகன், தீக்ஷிணன், சூக்ஷமன், ஷயாந்தகன், பஞ்சாந்தகன், பஞ்சசிகன், கபத்தி, மேகவாகனனும், குபேர திசையில் நீதீசன், ரூபவான், தன்யன், சௌமியன், சௌமியதேகன், பிரமதத்தன், சுப்ரகடன், பிரகாசன், லக்ஷ்மிவான், சோமேசன், ஈசான்ய திக்கில் வியாத்யாதீபன், ஞானபுகன், சருவன், வேதபாரகன், மாத்ருவிரத்தன், பிங்களாக்ஷன், பூதபாலன், பலிப்பிரியன், சர்வ வித்யாதிபன், தாதா முதலான ருத்ர கணங்களும், கீழே விஷ்ணு திக்கில் அனந்தன், பாலகன், வீரன், பாதாதி, பிரதிபதி, சிஷபத்துவஜன், உக்ரன், சுப்ரன், உலோகித்தன், சுருவனும், மேலே பிரம்மத்திக்கில் சம்பு, விபு, கணாத்யக்ஷன், திரியக்ஷன், திருதேசகபாதகன், சன்வாக்கன், விவாக்கன், நபன், லீபசு, விலக்ஷணன் முதலிய தேவகணங்களும், யக்ஷ கிண்ணரர், கிம்புருட கந்தர்வ வித்யாதரர்களும், நாரதர், யாழ்வல்லோர், தந்திரர், வீணை வல்லோரும், சமஸ்த பூதகணங்களும், ரிஷிகணங்களும் கைலையை சுற்றிலும் புடை சூழ்ந்து வீற்றிருக்க அச்சிகரத்தில் தியான நிஷ்டையுடன் இருக்கும் சிவபெருமானை கண்டு களித்து அப்பரமனிடம் ஜலந்தரன் செய்து வரும் அக்கிரம செயல்களையும் யுத்தத்திற்கு புறப்பட்டு வரும் விஷயம் அனைத்தையும் சங்கரனாரிடம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவானவர் தெரிவிக்க சம்புவானவர் கேட்டு புன்னகை புரிந்து, ஸ்ரீபதி, எல்லாம் அறிவேன், ஆனால் தாமே சிந்தித்து பார்க்க என்று உரைக்க, ஆம், தாம் கூறுவதும் உண்மையே. ஆனால் இப்போது நாங்கள் இருக்கும் நிலைமை தமக்கு தெரிந்திருக்கும். நாங்கள் என்ன செய்வது? அந்த ஜலந்தரன் உமது ருத்ராம்சத்தில் உண்டானவன். அவனுக்கு உம்மை தவிர எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. எவ்விதத்திலாவது அவனை ஜெயித்து தேவர்கள் இடரை போக்க வேண்டும். முன் நடந்த யுத்தத்தில் ஜலந்தரனால் தோல்வியுற்று தேவர்களெல்லாம் அவனுடைய அடிமையாயிருக்கிறார்கள். ஏன், தாமும் சதிபதி சமேத அடிமைதான். ஆனால் தம்மை தவிர மற்றவர்களால் அவனை யாராலும் ஜெயிக்க முடியாது என்பது பிரம்மதேவரின் வாக்கு. இருந்தாலும் இந்த சமயம் தங்களுடன் யுத்தத்திற்கு வந்து கொண்டிருக்கும் ஜலந்தரனையும் அவனது சைன்யங்களையும் வதம் செய்து மற்ற தேவர்களையெல்லாம் காத்து ரட்சிக்க வேண்டும் என்று ஸ்ரீ மகாவிஷ்ணுவானவர் கூற, பரமனானவர், நாராயணா, அந்த ஜலந்தரனானவன் போரில் என்னிடம் யுத்தம் செய்தாலும் நான் என்ன அஸ்திரங்கள் அவன் மீது பிரயோகித்தாலும் அதனால் அவனை ஒன்றும் பாதிக்காது. அப்படி அவனை சமாளிக்க வேண்டுமாயில் தாமேதான் காரணமாயிருக்க வேண்டும் என கூற, பகவானும் அப்படியாயின் என்னால் என்ன ஆக வேண்டும் என்று கேட்க, ஈஸ்வரரானவர், ஜெகத்பதி,
உம்முடைய தேஜஸும் தேவர்களுடைய தேஜஸும் ஒன்றுபட சேர்த்து கொடுத்தால் அத்தேஜஸுகளின் மூலம் சுதர்சனம் என்ற சக்கரத்தையும் பல அஸ்திர சஸ்திரங்களையும் உண்டாக்கி அதனால் அவனை சம்ஹரிக்கலாமே என்றுரைக்க, அப்படியே ஜெகத்பதியும் மற்ற தேவர்களும் தாங்கள் தங்கள் தேஜஸுகளை ஒன்றாக சேர்த்து கொடுத்தார்கள். அப்படி அவர்கள் கொடுத்த தேஜஸை பரமசிவனார் பெற்றுக்கொண்டு பல அஸ்திர சஸ்திரங்களையும் உண்டு பண்ணி ஸ்ரீ மகாவிஷ்ணுவை பார்த்து, லக்ஷ்மிநாதா, இப்போது நான் அவனை ஒரு கை பார்த்து கொள்கிறேன், தாம் சென்று வாரும் என்று ஆக்ஞாபிக்க ஸ்ரீ மகாவிஷ்ணுவானவர் மற்ற தேவர்களுடன் சேர்ந்து ஜோதிபுரியை அடைந்தார். இப்படி இருக்க ஜலந்தரனுடைய சைன்யமானது கைலாச மலையின் கீழ் திசையில் வந்து கொண்டிருந்தது. இது விஷயம் தெரிந்த பரமேஸ்வரர் நந்திகேஸ்வரர் முதலான சிவகணங்களை திரட்டி கொண்டு கைலாயத்தை விட்டு பூமியை அடைந்தார். இவர்கள் வந்த சிறிது நேரத்திற்குள் ஜலந்தர சைன்யங்கள் யுத்த பேரிகை முழக்கினார்கள். அதை கேட்ட நந்திகேஸ்வரர் சும்ப நிசும்பன் முதலான சிவகணங்களும் சங்கநாதம் செய்தார்கள். இருவர்களுடைய சைன்யங்களும் போர்க்களம் வந்து சேர்ந்து யுத்தம் ஆரம்பிக்கலானார்கள். பேரி, மிருதங்கம், சங்கம், கீதவாத்தியம் முதலான துவனியாலும் ரத கஜ துரக பதாதி இவைகளின் பிரதி துவனியாலும் பூமியானது அசைந்தாடின. இரு திறத்தாரும் தங்கள் தங்கள் ஆயுதங்களான கத்தி, தோமரம், முசலம், பிண்டி, சூலம், கட்கம், பாலா, பாசம் இவைகளை கொண்டு போர் புரிந்தார்கள். அப்படி யுத்தம் செய்வதில் ஆகாயம் பூமி எல்லாம் புழுதி மயமாக தோன்றியது. இவ்வாறு இரு திறத்தாரும் யுத்தம் செய்வதில் பல ராட்சச படைகள் சிவகணங்களால் தாக்கப்பட்டு ஜலந்தரன் சேனைகளின் சேதம் கணக்கிட முடியாது தலைவேறு வர்க்கங்கள் மடியவே படுகளத்தில் இரத்த வெள்ளமாக ஓடலாயிற்று. இது கண்ட ஜலந்தரன் தன் சைன்யங்கள் அதிகமாக சேதப்படுவதை பார்த்து வருத்தமுற்று சுக்ராச்சாரியாரிடம் உரைக்க, அவர் ஜலந்தரனுக்கு ஆறுதல் கூறி தன் மந்திர உச்சாடனத்தால் மரித்த ராட்சச சைன்யங்களை உயிர்ப்பித்து மறுபடியும் யுத்தத்திற்கு அனுப்பி வைத்தார். அப்படி இறந்த சைன்யங்கள் உயிர் பெற்று யுத்தத்திற்கு வருவதை கண்ட சிவகணங்கள் சங்கரனாரிடம் தெரிவிக்க, அப்படி ஈஸ்வரனானவர் மிகுந்த சினம் அடைந்தவராய் தனது சக்தியால் பயங்கர ரூபத்துடனும் உதரத்தில் சிரசு உடைத்தானவளும் கண்டவர்களை நாசம் செய்ய தகுந்தவளுமான கிரதி என்னும் ஒரு பெண் பூதத்தை தன் முகத்திலிருந்து உண்டாக்கி எதிரிகளை நாசம் செய்து வரும்படி ஏவி விட்டார். பூதமானவள் மிகுந்த குதூகலம் அடைந்தவளாய் ஒரே ஓட்டத்தில் யுத்தகளம் அடைந்து ஆடி பாடி குதித்து கும்மாளம் போட்டுக்கொண்டு அங்குள்ள ஒவ்வொரு அரக்கர்களையும் கையால் பிடித்து நசுக்கி இம்சை செய்து கொண்டே வந்தாள். இது கேள்வியுற்ற சுக்ராச்சாரியார் தனது சைன்யங்களை அழைத்து வந்து அந்த பூதத்தை தாக்க, அக்கிரதியானவள் அந்த பொட்டை கண்ணனான சுக்ராச்சாரியாரின் கழுத்தை கெட்டியாக பிடித்து தூக்கி கொண்டு மறைந்து போய்விட்டாள். இது கண்ட ஜலந்தரனுடைய சைன்யங்கள் மிகவும் பயந்தவர்களாயும் மனதில் ஆறா துயரம் அடைந்தவர்களாயும் முகபாட்டத்துடன் இருக்கையில் காலநேமி என்பவன் வந்து விஷயங்களை தெரிந்து புஜ பல பராக்கிரமம் பொருந்திய தனது சைன்யங்களை கொண்ட சுக்ராச்சாரியாரை தூக்கி சென்று அந்த கிரதி என்பவளை தாக்கி அவளை கொன்று சுக்ராச்சாரியாரை விடுவித்து மறுபடியும் சிவகணங்களுடன் கிரூரமாக யுத்தம் செய்ய சிவ சைன்யங்கள் அடிபட்டு அலறி மூளைக்கொருவராய் ஓடத் தலைப்பட்டார்கள். இது கண்ட நந்தி தேவர், சுப்பிரமணியர், விக்னேஸ்வரர் இவர்கள் தன் சேனைகளை ஓடவிடாது அமர்த்தினார்கள். பொழுது புலர்ந்தது. 13ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.